புதுக்கோட்டை ஏன் விழா கோலமா இருக்குன்னா ஜார்ஜ் கோட்டையை பிடிக்க போகிறோம், அதனால் புதுக்கோட்டை விழா காலமாக இருக்கிறது. பல கோட்டைகளை பிடித்து சாதனை படைத்த அமித்ஷா அவர்கள் வருகிறார்கள். அதனால் இன்று திருச்சி மலைக்கோட்டையை தரிசித்துவிட்டு புதுக்கோட்டைக்கு செல்கிறோம். புதுக்கோட்டையில் ஜார்ஜ் கோட்டையை பிடிப்பதற்கான வியூகத்தை வகுக்க போகிறோம். அதனால் நிச்சயமாக ஒரு வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இங்கு தொண்டர்களின் கடுமையான உழைப்பினால் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் கலந்து கொள்கிறோம். ஏன்னா தொடர்ந்து தமிழக அரசு மக்களை ஏமாற்றி வருகிறது. உச்சபட்ச ஏமாற்றம் என்பது ஒரு தேர்தல் ஸ்டண்ட் என்பது நேற்று இவர்கள் அறிவித்திருக்கின்ற டாப்ஸ். ஒரு பெயர் மாற்றி ஒரு அது புதிய ஓய்வூதிய திட்டமா, பழைய ஓய்வூதிய திட்டமா, பழைய புதிய ஓய்வூதிய திட்டமா, அல்லது புதிய பழைய ஓய்வூதிய திட்டமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கின்ற ஒரு ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். சரி, நான் அண்ணன் வைகோட்டே ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு நடைபயணம் போறீங்க, எதுக்கு எதிராக நடைபயணம் போறீங்க? நான் ஏற்கனவே சொன்னீங்க அறிவாலயத்தை நோக்கி தான் நடைபயணம் போனேன்னு. அறிவாலயத்துக்கு நோக்கி நடைபயணம் போற உங்களுக்கு சார்ந்தவர்கள், திமுகவை சார்ந்தவர்கள் அந்த சாராய ஆலயம் நோக்கி தான் நடைபயணம் போகணும். ஆக நீங்க சாராய ஆலயம் மூட மாட்டீங்க, டாஸ்மாக்ல குறைக்க மாட்டீங்க, போதையை தடுக்க மாட்டீங்க. ஆனா அண்ணன் வைகோவின் நடைபயணத்தை இதே திருச்சியிலிருந்து தொடங்கி வைத்து விட்டு முதலமைச்சர் போய் இறங்குறாரு. அந்த நேரத்தில் கஞ்சா பிடிப்படுவது, போதை பிடிப்படுது. ஆக இது எதையும் நான் செய்ய மாட்டேன், பேரளவுல நான் செஞ்சு கொண்டே இருப்பேன். அப்பட்டமான ஒரு பொய் நாடகம் தமிழக அரசால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நாளைக்கு 10 லட்சம் கம்ப்யூட்டர்களை கொடுக்கிறார்கள், இந்த லேப்டாப் கொடுக்கறாங்க. இல்ல நான் புதுச்சேரி ஆளுநரா இருக்கும்போது ஏறக்குறைய எல்லா +2 மாணவர்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் தான் கையெழுத்து போட்டேன், அண்ணன் ரங்கசாமி அவர்கள் கொடுத்தார்கள். தமிழரான சிவநாடார் அவர்களின் HCL கம்பெனில இருந்து அவர் 300 கோடி ரூபாய் திருச்செந்தூருக்கு கொடுத்திருக்கிறாரு. உலகத்தரம் வாய்ந்த கம்ப்யூட்டர் அதுல இல்லையா, லேப்டாப் அதுல இல்லையா? ஏன் அதை வாங்கல? நீங்க முழுமையா அதெல்லாம் வாங்கி இருக்கணும்.